தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு படிக்கட்டுகள் கொண்ட பாதையும் ஒரு வழிச்சாலையாக மலைப்பாதையும் இருந்து வந்தது. விசேஷ நாட்களில் கூட்டம் அலைமோதுவதால் மலைப்பாதையில் வாகன நெரிசல் ஏற்படும். இதனால் பக்தர்கள் சிரமப்பட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மலைப்பாதையை இருவழிச்சாலையாக 6,70,00,000 செலவில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கும் பணி கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் நிறைவு பெற்று திறப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. இந்த மலைப்பாதை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் ஆய்வு செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மலைப்பாதையை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வரும் 13ஆம் தேதி சென்னையிலிருந்து காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். ஏறத்தாழ 6,70,00,000 ஒதுக்கப்பட்டு சாலை அகலப்படுத்தப்பட்டதோடு ஏற்கனவே இருந்த கல்வெட்டுகள் எல்லாம் அகலப்படுத்தப்பட்டு மழை நீரும் தேங்காத வகையில, அதே நேரத்தில் மலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருவழி சாலையாக அது அகலப்படுத்தப்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வருகிற திங்கட்கிழமை காணொலி காட்சி மூலமாக இந்த சாலை திறந்து வைக்கப்படுகிறது. ஏறத்தாழ பல லட்சம் மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த சென்னிமலை சுப்பிரமணிய ஆண்டவர் கோயில் இந்த சாலை வசதி நிச்சயமாக பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பான முறையில் பயன்படும் என்பது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது.